இந்த வீடியோவில் நம்ம GUI கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் வந்து பண்ணுறதுக்கு திங்கர் அப்படின்ற மாடியூல் வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஷேப்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய மாடியூல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அதில் வந்துட்டு டர்ட்டில் அப்படின்றதுலாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் இது. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டர்ட்டிலோ இல்லை வேறு ஏதாவது அதுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கிற மாடியூலோ யூஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களால் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியும். இந்த திங்கரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அப்போ நிறைய இது இருக்கும்போது ஏன் நம்ம இங்கே திங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஊப்ஸ் மாடலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணும். அதாவது கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸஸ் இது வச்சுருக்கிறதுனால, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறதுனால இதில் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட நிறைய இது வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். அதாவது GUI வந்துட்டு இதில் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கிராஃபிக்கல் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குயிஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதில் என்ன இருக்கும், நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன் பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கரெக்டாக ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னாகும், உங்களுக்கு ஒரு மார்க் ஆட் ஆகும். ஒருவேளை நீங்கள் ராங்கான ஆன்சர் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும், உங்களோட மார்க் வந்துட்டு 0வாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் வந்துட்டு மவுஸ் வச்சு கிளிக் மட்டும் பண்ணுவீங்க. ஒரு கிராஃபிக்ஸ் இருக்குது, அந்த கிராஃபிக்ஸில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இல்லைன்னா ஒரு பட்டன் சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெலவெண்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்துட்டு இந்த திங்கர் மாடியூலில் வந்து ஆல்ரெடி கோடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்போயுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய இது வந்து இன்பில்ட் கோடிங் தான் எடுப்போம். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே திங்கர் அப்படின்ற மாடியூலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம். இதில் இந்த ஸ்டார்ன்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இது வந்துட்டு திங்கரில் என்னென்ன இருக்கோ, அதாவது எல்லா கிளாஸஸ், அப்புறம் எல்லா ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் எல்லா கான்ஸ்டன்ட்ஸ், அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிகேன்றது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விண்டோஸ் வந்துட்டு இருக்கும். அந்த விண்டோஸ் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த டிகேன்ற கிளாஸில் வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற விண்டோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடிங் வந்துட்டு இந்த கிளாஸில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எப்பயுமே வந்து கிளாஸஸ் வந்து எப்படி கால் பண்ணுவோம், அந்த கிளாஸ் நேம், அதுக்குள்ள பேரந்தீசிஸ் வந்துட்டு ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு வெறும் சிம்பிளாக ஒரு விண்டோஸ் வந்து டிஃபால்ட் சைஸ்லேயே இருக்கட்டும்னு நினைக்கிறதுனால அதில் நம்ம எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. அதுக்குரிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். விண்டோ அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு கிளாஸை கால் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் வந்துட்டு கால் பண்ணுறோம். அதாவது ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம், அப்புறம் உள்ளக்க வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விண்டோ வந்துட்டு க்ரியேட் ஆயிரும், நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு நிறைய விட்ஜெட்ஸ் இருக்கும். அந்த விட்ஜெட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெறும் விண்டோ மட்டும் நம்ம க்ரியேட் பண்ண மாட்டீங்க. இதில் வந்துட்டு லேபிள் வந்துட்டு நார்மலாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் ஆகுற மாதிரி ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு லேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லேபிள்லையும் வந்துட்டு நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படி இப்படின்னு கிளிக் பண்ணால் அந்த மாதிரி எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ண முடியும். அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் கூட நார்மலாக டிஃபால்ட்டாக எதுக்காக லேபிள் வச்சுருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்காக தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விண்டோ க்ரியேட் பண்ணி வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அதில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன இருக்குங்க, இந்த பக்கம் நேம்ன்றது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் வந்துட்டு ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே நேம்ன்றது வந்துட்டு எல்லாரோட ஃபார்ம்லேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரோல் நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சிலது வந்துட்டு அந்த ஃபார்மில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்கள் இந்த பக்கம் என்ன ஃபில் பண்ணணுமோ அது ரிலவெண்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபில் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த லேபிள் விட்ஜெட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லேபிளோட ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா, லேபிள்ன்றது தான் ஃபஸ்ட்டு இருக்க பேராமீட்டர் என்ன அப்படின்னா பேரட். எந்த பேரட்டில் நீங்கள் வந்துட்டு இதை ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த விண்டோவில் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு விண்டோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த விண்டோவில் வந்துட்டு உங்களோட லேபிளை வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால் அது வந்துட்டு
விண்டோ பேரண்ட் வந்துட்டு என்ன அப்படின்றது வந்துட்டு சொல்லிடுறீங்க. அடுத்து வந்துட்டு அதில் என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் டு பைத்தான் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அதனால அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. அப்போ லேபிள் கிரியேட் பண்ணி அது வந்துட்டு வெல்கம் டு பைத்தான் அப்படின்றது மாதிரி அது வந்துட்டு ஒரு லேபிளை வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு வெல்கம் டு பைத்தான் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு லேபிள் மட்டும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சேம் தான் பட்டன் வந்துட்டு என்ன அப்படின்னா, நார்மலாக நீங்கள் இப்போ சப்மிட், ஓகே, கேன்சல் அதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பட்டன் கொடுப்பீங்க. பட்டனுக்குரியதும் சேம் தான். எந்த பேரண்ட்டில் கொடுக்கணும், அதில் என்ன டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. இது ரெண்டுலையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லேபிளையும் பட்டனையும் க்ரியேட் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை ப்ளேஸ் பண்ணணும் இல்லையா, நம்ம இப்போ எங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பேக்குன்றது வந்துட்டு யூஸ் ஆகுது. இது என்ன அப்படின்னா பேக் மேனேஜரில் வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு 3 பேராமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். 3 பேராமீட்டர் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து எக்ஸ்பேண்ட், இன்னொன்று வந்துட்டு ஃபில், மூணாவது வந்துட்டு என்ன அப்படின்னா சைடு. இந்த 3 வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். இந்த எக்ஸ்பேண்ட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இந்த விண்டோஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளக்க தான் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகணுமா, இல்லை எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த லேபிள் வந்து ப்ளேஸ் ஆகலாமா அப்படின்றதுக்காக வந்து எக்ஸ்பேண்ட் கொடுத்துருப்போம். ஃபில்லுன்றது என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ லேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் சைஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஹரிசாண்டலாக ஃபில் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வெர்டிக்கலாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ஃபில்ன்ற செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா சைடுனா என்ன அப்படின்னா, அது எந்த பக்கம் இருந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, டாப்பில் இருந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களா, இல்லை பாட்டமில் இருந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களா, இல்லை லெஃப்டில் இருந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களா, இல்லை ரைட்டில் இருந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறதுக்காக சைடுன்னு சொல்லிட்டு 3 இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, டிஃபால்ட் லேபிள் எடுத்துக்கிறோம், பேரண்ட் விண்டோவில் இது பண்ணும், டாப்பில் இருந்து வந்துட்டு அதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே 2 விட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 விட்ஜெட்டையும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயின் லூப். இந்த விண்டோஸ் டாட் மெயின் லூப் இந்த இது என்ன அப்படின்னா லூப். நம்ம எல்லாருக்கும் தெரியும் லூப்னா என்ன ஆகும், திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த லூப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விண்டோ வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் விட்ஜெட் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன்ற ஒரு விட்ஜெட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் இருக்க எல்லா விட்ஜெட்ஸையும் வந்துட்டு நோட் பண்ணிகிட்டு இருக்கும், ஏதாவது ஈவெண்ட் அக்கர் ஆகுதான்னு. ஈவெண்ட் அக்கர் ஆகுதுன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் நடந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது கோடிங் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அந்த என்ன ஆக்ஷன் இருக்கோ அந்த ஆக்ஷனை பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப ஈவெண்ட் அக்கர் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் இந்த லூப் திரும்ப திரும்ப இதாகும் அப்படின்னா, இந்த விண்டோவை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது வரைக்கும், இந்த விண்டோவுக்கு வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு டெர்மினேட் ஆயிடும். அது வரைக்கும் வந்து அந்த லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு தான் வந்துட்டு இந்த லூப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஈவெண்ட்டுமே நம்ம வந்து வைக்கல. அதாவது இந்த கிளிக் பண்ணால் இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம எதுவுமே வைக்கல. ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்துட்டு ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணி ஒரு லேபிள் பட்டன் எப்படி ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு டிகேன்ற கிளாஸ்ன்ற வந்துட்டு ஒரு விண்டோஸ் வந்துட்டு அதாவது இது தவிர இது வந்துட்டு உள்ள இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு விண்டோ வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இது பண்ண அந்த லேபிள் வந்துட்டு வெல்கம் டு பைத்தான் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த லேபிள் வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகிருக்கும். இது வந்துட்டு பட்டன். இந்த பட்டனுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், நம்ம கிளிக் மீன் கொடுத்துருந்தோம். நம்ம வந்துட்டு சைடு எதுவுமே கொடுக்க அப்படின்னா அது வந்துட்டு என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டாப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லேபிள் கொடுத்துருந்தீங்கன்னா லேபிள் வந்து டாப்பில் இருக்குது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு டாப் இது, நெக்ஸ்ட்டு இன்னொன்று வச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு அது ப்ளேஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் சைடு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்துட்டு லேபிள் இங்கே ப்ளேஸ் ஆகும். செகண்ட் கொடுக்குறதுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் ஆகும். அது முடிஞ்சோடனே அப்புறம் அடுத்து இருக்கிற இடத்துல இப்படி ப்ளேஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு GUIயோட கான்செப்ட்.